மணத்தக்காள் வாழ்க்கை துணை. குறள் எண் 51. மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்புகளை உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்திற்கு தக்கவாறு வாழ்க்கையை அமைப்பவளே உண்மையான வாழ்க்கை துணை ஆவாள். குறள் எண் 52. மனைமாட்சி இல்லால் கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சித்தாயினும் இல். நல்ல குணமும் நல்ல செயல்களும் மனைவியிடம் இல்லாமல் போனால் அந்த வாழ்க்கை எத்தனை சிறப்புகளை பெற்றிருந்தாலும் பெறாததே ஆகும். குறள் எண் 53. இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை. மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன? அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பதுதான் என்ன? பெண்ணின் பெருந்த கையாவுள கற்பென்னும் திண்மை என்றாகப் பெறின். குறள் எண் 54. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பு என்னும் திண்மை உண்டாகப் பெறின். கற்பு எனப்படும் மன உறுதி மட்டும் பெண்ணிடம் இருக்குமேயானால் மனைவியை காட்டிலும் மேலானவை பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றது? குறள் எண் 55. தெய்வம் தொழால் கொடுநன் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழை. பிற தெய்வங்களை தொழாமல் கணவனையே தெய்வமாக தொழுது வாழும் மனைவி பெய்யென்று சொன்னால் மழை பெய்யும். குறள் எண் 56. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். கற்பு நெறியாலே தன்னையும் காத்து கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி தகுதியமைந்த புகழையும் காத்து அறத்தை கடைப்பிடிப்பவளே சோர்வடையாமல் இருப்பவளே மனைவியாகிறாள். சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. குறள் எண் 57. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. மகளிரை காவல் வைத்து காக்கும் முறை என்ன பயனை உண்டாக்கும்? அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மைத்தான் காக்கும் கற்பே சிறந்ததாகும். குறள் எண் 58. பெற்றால் பெறின் பெறுவர் பெண்டிர் பெரும் சிறப்பு புத்தேலிர் வாழும் உலகு. பெண்கள் இத்தனை சிறப்புகளையும் பெறுவார்கள் என்றால் தேவர்கள் வாழும் உலகிலே மிகுந்த மேன்மையை அடைவார்கள். குறள் எண் 59. புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை
இகழ்வார்மும் ஏறுபோல் பீடு நடை. புகழை விரும்பிய மனைவியை பெறாதவர்களுக்கு அவர்களை ஏளனம் செய்வார் முன்னே ஆண் சிங்கமாக நடக்கும் பெருமித நடை இல்லை. மங்களம் என்பமனை மாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. குறள் எண் 60. மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கள் பேறு. ஒருவனுக்கு நற்குண நற்செயல்களை உடைய மனைவியே அழகு என்று அறிந்தோர்கள் கூறுவர். அந்த அழகிற்கு ஏற்ற அணிகலன்கள் நல்ல பிள்ளைகளை பெறுவதே ஆகும்.